இந்த தேயான் ஹீராவை பாக்குறதுக்கு தான் ஜோகனை கூப்பிட்டு வந்திருக்கா. அது ஓகே. அது எப்படி மிஞ்சுனுக்கு தெரிஞ்சது, சேர்மனுக்கு தெரிஞ்சது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல உடனே எல்லாம் சேர்மன் கிளம்பிருக்க மாட்டாருங்க. அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, எங்க தேயான் வந்து போனாங்க அப்படிங்கறத லொக்கேட் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் கிளம்பிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னே மிஞ்சன் வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தேயான் சிரிச்சிருப்பா. ஏமா இங்க ஜோகனை கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் கேட்கறதுக்கு, இல்லப்பா என் தம்பியை பார்க்க போனேன், நல்லா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் என் தம்பிக்கிட்ட வச்சுக்கணும் இல்லையா, அதனாலதான் பார்க்க போனேன். என்னப்பா ஏதுப்பா சோகமா இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க அம்மா பார்க்கணும்னு சொன்னா, பாவம் சின்ன பையன் தான் இல்லையா, எங்க போயிடுவான்னு கூப்பிட்டு வந்தேன். சரிப்பா நீங்க என்ன எங்க அப்படிங்கிறப்போ, உன்னதான் கண்டுபிடிக்க வந்தேன் சேர்மன் சொல்றதுல. அதுக்கு பதிலா நான் ஹீரா கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியதாக இருந்தது, அதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. தேயான் சும்மா இல்லைங்க, போற போக்குல நக்கலா, என் ஃபேமிலி கிட்ட உனக்கு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு, போற போக்கு பார்த்தா நீயும் மாஸ்டர் பெட்ரூம் வரைக்கும் வந்துருவ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற. ஹீரால அதை கண்டுக்கிறது இல்ல. ஆனா தேயான் போறதுக்கு முன்னாடி ஹீரா ஒரு விஷயத்த சொல்றா. நான் ஜோகனை வந்து என்கிட்ட கூப்பிட்டு வந்த சமயத்துல சிம்மாவையும் ஜோகனையும் ஒரு வேர் ஹவுஸ்குள்ள வச்சு யாரோ நெருப்பு வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த வேர் ஹவுஸ்குள்ள அவங்க மாட்டிட்டு இருந்தாங்க, வெளியே பூட்டப்பட்டிருந்தது. யாரும் அதை வேணுக்குன்னு தான் பண்ணியிருக்காங்க. பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்ல சேர்மன் அப்படியே குறுகுறுன்னு சொல்லிட்டு தேயானை பாக்குறாங்க. தேயானை அப்படியே திரும்பி, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நியூஸ் புதுசா இருக்கு, மேபி விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. தேயான் போனதுக்கு அப்புறமாக சேர்மன் திடீர்னு ஏமா இந்த மாதிரி விஷயங்களை சொல்ற அப்படிங்கிறப்போ, ஏன்னா எனக்கு ஜோகனோட பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி கவலைப்படாத ஹீரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மிஞ்சு நீ எப்படிப்பா எங்க அப்படிங்கிற ஒரு சமயத்துல, என்னோட ஆஃபீஸ் வந்துட்டு 3rd ஃப்ளோர்ல தான் இருக்கு, இந்த பில்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னது. சேர்மனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமாக இதுக்காக இப்போ அந்த வேற ஸ்கூல்ல தான் சீமாவோ குழந்தையும் மாட்டிட்டு இருந்தாங்க, யாரும் நெருப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறது ஏன் சொன்ன ஹீரா அப்படிங்கிறப்போ, நான் என்ன பண்ணட்டும், உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவ வேணுக்கு இங்க குழந்தைய கூப்பிட்டு வரல, அவ டெஸ்ட் பண்ணிருக்கா, நீங்க எல்லாம் அவளை வாட்ச் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் தேயான் டெஸ்ட் பண்ணிருக்கா. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவ வேணுக்கும்னே என்ன பாக்குறதுக்காக குழந்தைங்க கூப்பிட்டு வந்திருக்கா. இல்லைன்னா அவ அவ்வளவு நல்லவளா, ஜோகன் என்ன பாக்கணும்னு சொன்னதை எங்கிட்ட கூப்பிட்டு வர்றதுக்கு. தேயானை பத்தி உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மிஞ்சோன், அவளோட பாதையில தடையா இருக்கிற எல்லாத்தையும் கொன்னு புதைக்கிற கேரக்டர் அவ. ஆனா ஜோகன் நீங்க கூப்பிட்டு வந்திருக்கானா, அவ ஆழம் பார்த்திருக்கா, நீங்க அவளை மானிட்டர் பண்றீங்களா இல்லையாங்கிறத பாத்திருக்கா. நெக்ஸ்ட் டைம் ஜோகன் பத்திரமா இப்படி என்கிட்ட வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால சேர்மன் முன்னாடி சொன்னேன், அவருக்கு ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அவர் இன்னுமே கூட ஜோகன் நல்லபடியா பாத்துப்பாரு. அவரு நம்பினாரோ இல்லையோ, ஆனா சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் புரியுது ஹீரா, ஆனா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற போது பாருங்க மிஞ்சோன், ஜோகனை கை குழந்தைய சிமா கிட்ட இருந்து நான் வாங்கினப்போ வாக்கு கொடுத்தேன், என்ன ஆனாலும் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த வாக்கை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன், ஜோகனுக்கு எதுவும் ஆகாம பாத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. எதுவும் சொல்ல மிஞ்சு அங்கிருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேயானோட கார் மொத்தத்தையுமே வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து அலசிட்டு இருக்கா. ஏன்னா டிராக்கர் தான் செட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமா செட் பண்ணிருக்காங்க. இதை செட் பண்ணது வந்து சேர்மன் தான், மிஞ்சுன் கிடையாது. மிஞ்சுன் ஜஸ்ட் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல கேமரா தான் செட் பண்ணிருப்பாரு. அதை வச்சு இவரோட லொகேஷனை ட்ராக் பண்ணி தான் அவர் வந்திருப்பாரு. இப்போ என் கார்ல டிராக்கரை செட் பண்ண அந்த இதை எடுத்து டிவைஸ் எடுத்து வீசிட்டாங்க, வீசிட்டல அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க தேயான். எங்க அப்பா தான் இந்த வேலையை பண்ணிருப்பாரு. அவ்வளோ பயம் போல இருக்கு, அவங்க பையனை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டுன்னு பயங்கர நக்கெல்லாம் பேசி சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்ட சேர்மன் உட்காந்து யோசிக்கிறாரு. ஸோ 11 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் சிம்மாவுக்கும் இடையில என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது தேயானுக்கு தெரிஞ்சிருக்கு. சிம்மா என் குழந்தைய பெத்தெடுத்திருக்கா அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என் முதுகுக்கு பின்னாடி சிம்மாவையும் குழந்தை கொல்றதுக்கே அவ ட்ரை பண்ணிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் ஏன் அந்த டவுட் வந்து தன் பொண்ணு மேல வந்திருக்காது அப்படின்னா, இதெல்லாம் நடந்தப்போ ஊர்லயே இருந்திருக்க மாட்டா தேயான். அதனாலதான் தேயான் மேல எந்த ஒரு சந்தேகமே வந்திருக்காது சேர்மேனுக்கு. ஆனா இப்ப ஹீரா சொன்னதால சந்தேகம் எடுத்து அசிஸ்டன்ட் கூப்பிட்டு 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேர் ஹவுஸ் தீப்பிடிச்சிருக்கு, எந்தெந்த வேர் ஹவுஸ் 11 வருஷத்துக்கு முன்னாடி தீப்பிடிச்சது அப்படிங்கறது எல்லாத்தையும் நீ கணக்கிடு, அது யார் யார் பேர்ல இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எந்த இடத்துல இருந்த வேர் ஹவுஸ் தீப்பிடிச்சது அப்படின்ட்டு அந்த ஏரியாவை கூட ஹீரா சொல்லிருப்பா இல்லையா, சொல்ல செக் பண்ண சொல்றாங்க. இந்த பக்கம் மிஞ்சுனை தான் காட்டுறாங்க. மிஞ்சுனோட அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, சீக்கிரமா அவங்க அக்கா தான் சிம்மா அப்படிங்கறத ஹீரா கிட்ட சொல்லிடுங்க, அவங்களுக்கு வேற யாராவது மூலியமாக தெரிய வந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நானே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியே வர்றதுக்கும் சீமா வெளியே வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். எங்க சீமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி மிஸ்டர் கூவோட காஃபி ஷாப்புக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ அந்த வழியா தான் போற ட்ராப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. கார்ல வந்துகிட்டே இருக்கிறப்போ சொல்ல ட்ரை பண்றாரு, எப்படி டாபிக் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம் போலியே, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க போலியே, அது நீங்க ஒவ்வொரு டைம் பேசுறப்போ நான் ஃபீல் பண்ணிருக்கேன், சாரி நான் இப்ப கேட்டிருக்க கூடாது அப்படிங்கிறப்போ ஹீராக்கு கூட சொன்னா தேவலை போல இருக்கு அப்படின்னு தோணுதாட்டு இருக்கு. ஆக்சுவலா சின்ன வயசுல நான் என் அப்பாவை இழந்துட்டேன், எனக்கு உறுதுணையாவும் ஆறுதலாவும் இருந்தது எங்க அம்மா மட்டும்தான். நல்லா படிச்சு வேலைக்கு போய் உங்களை பாத்துக்கணும்னு நினைச்சேன், நான் படிச்சு ஒரு வேலைக்கு போற வரைக்கும் தான் அவங்க இருந்தாங்களே தவிர்த்து அப்ப கூட அதிகமா நோய்வாய்ப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. அவங்களை காப்பாற்ற முடியாம ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாங்க. ஆனா நான் நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி என் லைஃப் மாறிடுச்சு. நான் ரிப்போர்ட்டரா வேலைக்கு சேர்ந்து கடைசியில அந்த ஆளால என் லைஃப் சீரழிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க.
இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில சிமா சீனியர் தான் காரணம்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற சமயத்துல இன்னும் ஒரு சொல்ல வராரு, இல்ல நான் வந்து சிமாவோட தம்பி அப்படின்னு சொல்ல வரலாம். அப்படிங்கிறப்போ ஹீராக்கு வந்துட்டு கால் வந்துடும். அதனால அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன், ரொம்ப நாளா கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு இவங்க அந்த இடம் வந்தது இறங்கி போயிடுறாங்க. இந்த கிஃப்ட் வந்து கிளவுஸா தான் இருக்கும். இந்த பக்கம் மிஸ்டர் குவா பார்க்க வராங்க. இவங்க வந்து மிஸ்டர் குவா பாக்குறதுக்கு கிடையாது, இங்கதான் யூனா இருக்காங்க. யூனாவை பாக்குறதுக்கு தான். ஆக்சுவலா யூனா வந்துட்டு தனக்காக தான் அவங்க அப்பா அந்த வேர் ஹவுஸ் கிட்ட வந்துட்டு வந்தாரு, ஒர்க் பண்றதுக்காக வந்தாரு அப்படிங்கிறது அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்திருக்கு யூனாக்கு. அதனால கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, அவளை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருப்பாங்க. யூனாக்கு வந்து ஹீரா மேல எல்லாம் கோவம் கிடையாது. பட் தெரிஞ்சு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம், நம்ம அப்பா சொல்லல, நீ கூட சொல்லியிருக்கலாம், நான் அதை தப்பா எடுத்துப்பேன், நீ கூட சொல்லல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தானே அவங்களுக்கு, தவிர்த்து மற்றபடி எதுவும் இல்லை. அந்த இடத்துல அந்த எரிஞ்சு போன வேர் ஹவுஸ் யாருக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வேலையில எல்லாருமே மும்முரமா இறங்குறாங்க. இந்த தேயானுக்கும் தெரிய வருது. மட்டும் இல்லாம ரீசெண்டா அந்த வேர் ஹவுஸ் வந்துட்டு நெருப்பிடிச்ச வேர் ஹவுஸ் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா உள்ள எந்த ஒரு திங்ஸும் இல்ல, சும்மா வெறுமனே வந்து பூட்டப்பட்டு கிடக்கா. அடிக்கடி அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்து பார்த்துட்டு இருப்பாரு மிஸ்டர் கு. மிஸ்டர் கு யாரு என்னங்கிறதுலாம் தேயானுக்கு தெரியாது. 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த வேர் ஹவுஸ் எரிஞ்சு போச்சு. ரீசெண்டா ஏதோ ஒரு பர்சன் அதையே சுத்தி சுத்தி வராங்க மேடம் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. எல்லாம் பாக்குற தேயானுக்கு அந்த டாட்டு பயங்கரமான ஆள், என்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டேன், சும்மாவே குழந்தை கொண்டுட்டேன்னு சொல்லி வேலையை சரியா முடிக்கல, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்துக்கு வருது இவளுக்கு. இங்க வந்துட்டு யூனாவையும் ஹீராவையும் தான் காட்டுறாங்க. அப்ப மிஸ்டர் கு வந்துட்டு, இத பாரு, நான் கொஞ்ச நாளா அந்த வேர் ஹவுஸ் பக்கமே சுத்திட்டு இருக்கேன், வேர் ஹவுஸ்குள்ள எதுவுமே இருக்கிற மாதிரி இல்ல, சும்மா வெறுமனே வந்து பூட்டி வச்சிருக்காங்க, ரொம்ப ஃபிஷியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுத்தி சுத்தி எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. ஹீரா கடைசியா இன்னொரு வீடியோவை உங்க சேனல் அப்லோட் பண்ணிருப்பாங்க. டாட்டோவை பார்க்க வந்தது, இதை பாரு உன்னை பத்தி வந்து அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னது, அவன் அடிக்க வந்தது எல்லாமே அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதையும் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் வந்து சேர்மேன் கிட்ட காட்டுறதுக்கு வீடியோ முடியறப்போ அந்த இடத்துல அந்த டாட்டூவை அடைச்சு காப்பாத்துறதுக்காக வந்தது நம்மளோட மிஞ்சுன் தான் இல்லையா, அதையும் பார்த்ததும் இந்த மிஞ்சுனுக்கும் ஹீராவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடி. ஏன்னா ஹீராவை பாக்குறதுக்காக அவ ஆபீஸுக்கு தேயான் வந்து ஜோகனை கூப்பிட்டு போனான். அந்த இடத்துல மிஞ்சுனும் இருந்தான். என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு இந்த பில்டிங்ல 3rd ஃப்ளோர்ல தான் எனக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டான், என்னமோ ஃபிஷியா இருக்கு கண்டுபிடின்னு சொல்றாங்க. இப்படி இந்த வீடியோ எல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கறது இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. பேடும் அந்த டாட்டூவும். அந்த சமயத்துல டாட்டூ சொல்றத பாரு, சிம்மாவையும் சிம்மாவோட குழந்தையும் அந்த வேர் ஹவுஸ்குள்ள வச்சு எரிக்கிறதுக்கு நான் தான் முயற்சி பண்ண அப்படிங்கறது மட்டும் சேர்மனுக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது, நம்மளை தேடி தேடி கொள்ளுவார், அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறான். இதுல இப்ப பிரச்சனையே இல்லடா, ஃபர்ஸ்ட் அதை பாக்கலாம்டா அப்படின்னு சொல்றான். ஆனா எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல. அப்பதான் நம்ம கிம்மா காட்டுறாங்க. கிம்மை இவங்க கடத்தி போட்டு அடிச்ச சமயத்துல கிம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், அந்த மிஞ்சுன் லாயர் கிட்ட இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் பென்ட்ரைவ்ல எடுத்துட்டு வரணும், இல்லன்னா யூனாவை கொன்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அவனை மிரட்ட யாருக்கும் தெரியாம மிஞ்சுனோட ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு பென்ட்ரைவ்ல சில டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றான். அது யாரும் பாக்குறது இல்ல. ஆனா அந்த பென்ட்ரைவை எடுத்துக்கிட்ட வெளியே வரப்ப அசிஸ்டன்ட் பாத்துருவாங்க. என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு ஒன்னும் இல்ல, மிஞ்சுனை பாக்குறதுக்காக வெயிட் பண்ண, அப்புறம் வர அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அசிஸ்டன்ட்டுக்கு சந்தேகமாவும் இருக்கு, என்ன டிரா ஓப்பன்ல இருக்கு, அதுக்குள்ளதான் சிமாவும் மிஞ்சுன்னு எடுத்துக்கிட்ட போட்டோ வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களை அடிக்கடி வரப்போக இருக்கிறதுனால பாத்துருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக. இதை பார்த்தாலும் என்னன்னு தெரியல, ஒருவேளை பார்த்துட்டு தான் கோவமா போறானோ அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் நினைச்சுக்கிறாங்க. இங்க மிஸ்டர் குவா பார்த்துட்டு யூனாவும் சரி ஹீராவும் சரி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க சிட்டிக்கு. அந்த சமயத்துல டாட்டோ கிட்ட இருந்து கால் வருது, உங்க அப்பாவை நான் அடைச்சு வச்சிருக்கேன், இப்ப நீ உடனே வரலன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா உன்னை முடிச்சு கட்டிடுவேன் அப்படிங்கிறப்ப உங்க அப்பா கத்துறாரு, வராத வராத யூனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா வச்சு எப்படி விட முடியும், என்ன பண்றது ஹீரா அப்படிங்கிறப்போ சரி மிஞ்சுனுக்கும் போலீஸ்க்கும் கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. உள்ள எல்லாம் அந்த இடமெல்லாம் கலைஞ்சு கிடக்கு. மிஞ்சுனும் வந்துட்டாங்க, போலீஸ் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. நான் பக்கத்துல இருந்ததுனால போலீஸ்க்கு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டேன் அப்படிங்கிற சமயத்துல சரி அப்பா இங்க இல்ல, பக்கத்துல தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வெளியே வருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் யூனா தான் வெளியே வருவா. வெளியே வந்தது இவங்க 2 பேரும் உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவா. இது எல்லாமே இந்த டாட்டூவோட பிளான் தான். உங்க அப்பா உயிரோட வேணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம யூனாவோட கையாலேயே அங்க ஃபுல்லா வந்துட்டு பெட்ரோல் ஊத்த சொல்றான். யூனா அது எல்லாத்தையும் பண்றா. உன் கையாலேயே கொளுத்தவும் சொல்றான். அதையும் பண்ணலாங்களுக்கு யூனா போயிடுறான். ஆனா கடைசியில யூனா கேட்கறது ஒண்ணுதான், எங்க அப்பாக்கு எதுவும் ஆகல இல்ல ஆகல. அது மட்டும் இல்லாம 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்து தீ பிடிச்சதுக்கு காரணம் என் அப்பா இல்ல, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படிங்கிறப்போ உன் அப்பா இல்ல நான் தான் பண்ணேன், இப்போ நீ உங்களுக்கு நெருப்பவே அப்படிங்கிற சமயத்துல நான் சடனா அந்த லைட்டரை தூக்கி போட அங்க போலீஸ் எல்லாம் வந்து அந்த டாட்டூ பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் தள்ளி பக்கத்துல கட்டி போட்டிருப்பாங்க, அங்கேயும் போய் காப்பாத்திடுறாங்க. இது எல்லாமே யூனாவும் ஹீராவும் போட்ட பிளான் தான். அந்த டாட்டூ உங்க அப்பா கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னா அவன் சொல்ற மாதிரியே செஞ்சோன்னா மாட்டிப்போம், அதுக்குள்ள பிளான் பண்ணலாம், நீ அவன் பிளான் பிரகாரம் போ, அவன் சொல்ற மாதிரியே பண்ணு, கடைசியில இப்படி மாத்திலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணதான். இப்ப எல்லாருமே சேஃபு. இப்ப இந்த டாட்டூவையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. டாட்டூ அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து தேயானுக்கு வருது. டாட்டூ விசாரணை ரூம்ல இருக்கிறப்போ நம்ம மிஞ்சுன் பார்க்க வருவாங்க. உண்மையை சொல்லு, என் அக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. அவன் சொல்ற மாதிரி இல்லை, இதை பாரு நீ பண்ண குற்றத்துக்கு குறைஞ்சது 30 வருஷம் கிடைக்கும், அதிகப்படியா ஆயுள் தண்டனை. அது மட்டும் இல்லாம நீ இன்னும் வந்து இந்த கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ங்கிற பேர்ல யாராவது மர்டர் பண்ணியிருந்தேன்னா
உனக்கும் மரண தண்டனை அப்படிங்கிறப்போ அவன் சிரிச்சவன் கொஞ்சம் அப்படியே முறைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுதான் என் கார்டு, உனக்கு லாயர் வேணா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அங்கிருந்து எழுந்து வந்துருவாரு. அதுக்கப்புறமாக இந்த டேட்டுவை ஒரு லாக்கப்பில் வச்சு அடைச்சு வைப்பாங்க. விசாரணை கைதியா தான் இருக்காரு. அந்த இடத்துக்கு இன்னொரு விசாரணை கைதியும் வருவான். அவன் டேட்டுவை கத்தியால கழுத்திலே குத்திடுறான். இது எல்லாம் தேயானோட பிளான் தான். இந்த விஷயம் மிஞ்சனுக்கு தெரிய வரப்ப அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறாங்க. டேட்டுவோட உயிருக்கு ஆபத்து இல்ல, அவரால் பேச முடியாம போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் ஜோகனுக்கு அம்மா ஹீரோ பார்க்கணும் போலவே இருக்கு. அதனால சேர்மன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் நல்லா படிக்கிறேன், குட் பாயா இருக்கேன், எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அப்படியாப்பா, சரி நான் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உன்னையும் அம்மாவையும் அந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஜோகனுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமாக சேர்மன் ஆஃபீஸுக்கு வந்துடுறாரு. வந்தவர் தேயான தன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு, இதை பாருமா, உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஜோகன் உன் தம்பி தான். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஒரு குடும்பம், உன் புருஷன், உன் மாமனார் மாமியார், அந்த குடும்பத்தை விட ஜோகன் தான் கடைசி வரைக்கும் உனக்கு உறுதுணையா இருப்பான். ஏன்னா உன் தம்பி, அவன் என் ரத்தம், நீ எப்படி என் ரத்தமோ அதே மாதிரி. அது மட்டும் இல்லாம அடுத்த போர்ட் ஆஃப் மீட்டிங்ல இவன் தான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். அப்படி பண்ணாதான் ஈஸியா யாரும் என் பையன் மேல கையை வைக்க மாட்டாங்க, அவனுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு தேயானம் வந்துருவா. அதுக்கப்புறம் மிஞ்சோன் வருவாங்க. அந்த ஷிப்பிங் கம்பெனியோட பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல, நீ எல்லாத்தையும் வந்துட்டு கையில் எடுத்துக்கோ, ஹேண்ட் ஓவர் எடுத்துக்கோ, நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சேர்மன் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்ன தைரியம் இருந்தா அந்த ஹீராவும் இந்த மிஞ்சோனும் சேர்ந்து என் குடும்பத்தை அழிக்க பார்ப்பாங்க. அதுலயும் மிஞ்சோன் என்கிட்டயும் என் பொண்ணுகிட்டயும் மாறி மாறியா கேம் ஆடுறான். ஜோகனோட தாய் மாமாவாவும் இருந்தாலும் சரி மிஞ்சனை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமா சொல்றாரு. தேயான் தன்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அந்த நியூஸ் 9ல ஒர்க் பண்ற அந்த லேடி ஆங்கருக்கு கால் பண்றாங்க. இவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ். தேயான் என்ன நியூஸை வாசிக்க சொல்றாலும் அந்த லேடி ஆங்கர் வந்துட்டு வாசிப்பா. அந்த அளவுக்கு க்ளோஸ்னா பாத்துக்கோங்க. அடுத்து என்ன நியூஸ் வாசிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, நீங்க தான் சொன்னீங்க இல்லையா உங்க அப்பாவோட ஷிப்பிங் கம்பெனி இருக்கு, அதுல நடக்கிற கரப்ஷனை பத்தி எல்லாம் பேச சொல்லியிருந்தீங்களே, அதை பத்தி தான் நியூஸ் சொல்ல போறேன். இல்ல வெயிட் பண்ண, அதை விட ஒரு நியூஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அது என்ன நியூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலங்க. இந்த பக்கம் ஹீரோவையும் நாவி தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி டேட்டு வந்து விசாரணை கைதியா இருந்தான் இல்லையா, அந்த இடத்துல அவன் மேல அட்டாக் நடந்திருக்கு. உயிருக்கு ஆபத்து இல்ல, ஆனா அவன் பேசுவானா பொழைப்பானா அப்படிங்கிறது டவுட் தான். ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான நிலைமையில இருக்கான். அப்படிங்கிற சமயத்துல பயம் வந்துடுது நம்ம ஹீராக்கு. ஏன்னா இந்த டேட்டு வச்சுதான் சிமாவையும் சரி ஜோகனையும் சரி அவன் வந்து நெருப்பு வச்சு கொல்ல பார்த்தா. இப்போ இந்த டேட்டு தன்னை வந்து காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக டேட்டுவே கொல்ல பார்த்திருக்கா. அப்படின்னா தேயான் வந்து பயங்கர டேஞ்சர். அவளை பார்த்து பேசிட்டு வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வர அப்பதான் கரெக்டா தேயான் எங்க வெளியே போறதுக்காக வருவா. இதை பாரு, ஜோகன் மேல கையை வச்சுட்டு நான் கொண்டுடுவேன் அப்படிங்கிறப்போ தேயான் ஏதோ பேசலாம் சொல்லலான்னு வரப்போ அந்த இடத்துல நம்ம மிஞ்சோன் இருப்பாரு. எதிர்த்து இவங்க பேசுறத பார்த்துக்கிட்டு என்னது ஏது அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ, பாத்துங்க மிஞ்சோன், உங்க ஹண்டிங் டாக் ஹீரா ரொம்ப ஓவரா குலைச்சிட்டு இருக்கா, அவளை பார்த்து கண்ட்ரோலா வைங்க அப்படிங்கிறப்போ, என்னது ஹண்டிங் டாகான்னு ஹீரா கேட்கறதுக்கு, ஆமா ஹீரா கூட எதுக்கு நீ சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஞ்சோன் கிட்ட கேட்டதுக்கு, அவன் என்னோட வேட்டை நாயின் தான் சொன்னான். அது மட்டும் இல்லாம ஜோகன் என் பையனை காப்பாத்துவேன்னு உயிரை விடுறியே, உன்னை விட ஜோகன் இவனுக்கு ரொம்ப முக்கியம், இவனோட அக்கா பையன், ஜோகனோட சொந்த தாய் மாமா இந்த மிஞ்சோன், இவருக்கு இல்லாத அக்கறையா உனக்கு, வேட்டை நாய் மாதிரி இருந்துக்கோ, என்ன புரிஞ்சுது அப்படிங்கிற சமயத்துல, என்னது சிமாவோட தம்பி மிஞ்சோன் அப்படிங்கிறப்போ, என்னது இது நீ அதிர்ச்சி ஆகுறது பார்த்து உனக்கு தெரியாது போல இருக்கு, என்ன மிஞ்சோன் எதுவும் சொல்லலையா, அது உங்க பஞ்சாயத்து, உங்க இடம் எதுவும் அது தெரிஞ்சிருந்துக்கோ ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவங்க போயிடுவாங்க. ஹீராக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். தான் சொல்லிதான் தெரியணும், வேற யார் மூலியமா தெரியக்கூடாதுன்னு மிஞ்சோன் நினைச்சாரு. பட் இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது அடுத்த வந்து சொல்றேங்க.